வணக்கம். இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் லக்கி மேன். இந்த வாரமும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. பரம்பொருள் வருது, கிக் வருது, அப்புறம் ரங்கோலின்னு ஒரு படம் வருது, அது இல்லாமல் தெலுங்குலேருந்து குஷி வருது, கன்னடத்துலேருந்து ஒரு படம் வருது, இங்கிலீஷ்லேருந்து ஒரு எதுக்கு இவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணி யார் பார்க்க போகிறாங்கன்னு இவ்வளோ படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியும். நம்ம இதே மாதிரி சொல்லிட்டே இருப்போம், ஆனால் இது மாதிரி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வாரம் ஸோ அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப கவலைப்படாமல் நம்ம பார்த்த படங்களை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். முதல்ல அதில் லக்கி மேன். இது இல்லாமல் ஓடிடியிலேருந்து வேறு நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. உலகத்திலே வேறு எங்கேயாவது இந்த மாதிரிலாம் இவ்வளோ ரிலீஸ் பண்ணி அப்படியே பயங்கர பொம்பாட் பண்ணுறாங்களா மக்களை அப்படிங்கிறது தெரியல. வேறு உலகத்துடைய வேறு ஏதாவது மூலையில் ஏதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துச்சுன்னா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லக்கி மேன். யோகி பாபு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பையன் ஒய்ஃப்னு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. பட் சின்ன வயசுலேருந்தே அவர் சுற்றி இருக்கிறவங்களாம் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால அவருக்குள்ள ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவருக்கு ஒரு கார் லக்கி ப்ரைஸாக கிடைக்குது. அந்த கார் அவரோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய லக்கு வரா மாதிரியும் அவர் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வரா மாதிரியும் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் வீரா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அவரும் யோகி பாபுவும் 2-3 இன்ஸ்டன்சஸில் மீட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒவ்வொரு சந்திப்புமே பிட்டராக தான் முடியுது. ஆனால் யோகி பாபு இதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாமல் இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு யோகி பாபுடைய காரை யாரோ திருடிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. யோகி பாபு தன்னுடைய நடிப்பை படத்துக்கு படம் மெருகேற்றிட்டே வர மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அவருடைய க்ளோஸ்அப்ஸை அவர் ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ண மாதிரி, ரொம்ப ஈஸோட ஹோல்ட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவருடைய டைலாக் டெலிவரி, காமெடி டைமிங்லாம் எப்பவும் போல ஸ்பாட் ஆன். அவருக்கு ஈக்குவலான முக்கியமான கேரக்டரில் வீரா. கிளைமேக்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் சிரிக்கிறார். அது வரைக்குமே இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படிங்கிற மாதிரியான ஜோனில் தான் அவருடைய நடிப்பு இருக்குது. பட் அந்த கேரக்டருடைய நேச்சருக்கு அந்த நடிப்பு கரெக்டான மீட்டரில் செட் ஆயிடுது. யோகி பாபு ஒய்ஃப் கேரக்டரில் ரேஷல் ரேவேக்கா. குட் நைட் படத்தில் ஒரு வகையான நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்னா இந்த படத்தில் ஒரு வகையான பர்ஃபார்மன்ஸ். வேரிடான எமோஷன்ஸை ரொம்ப இயல்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. யோகி பாபு அடிக்கிற சீனில் இவங்களுடைய ரியாக்ஷனும் பேசுகிற டயலாகும் செம்ம ஷார்ப். ஃப்ரெண்டா அப்துல்லி பர்ஃபெக்டாக செகண்ட் ஃபிடில் ப்ளே பண்ணியிருக்காரு. யோகி பாபு கேரக்டருக்கு தேவையான காமிக்கல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் ரெண்டுத்தையுமே ஃப்ளாலஸாக தர கேரக்டர் அதை பர்ஃபெக்டாக ஃபிட்டினாக இருக்காரு. ஸ்பெஷல் மென்ஷன் டு தட் குட்டி பையன் சாத்விக் கியூட்டாக இருக்காரு நடிப்புலையும். அமித் பார்கவ், ஆர்.எஸ். சிவாஜி உள்ளிட்ட மற்ற நடிகர்களும் கவனிக்க வைக்கிறாங்க. இந்த படத்தில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை மியூசிக் மூலமாக இன்னும் கூட கொஞ்சம் கமர்ஷியலாக அப்படியே பேத்தாசை அப்படியே புழிஞ்சிருக்கலாம். ஆனால் இயக்குனர் இன்டென்ட் பண்ண அந்த லைட்டான மூட படம் முழுக்க உறுத்தாமல் கேரி பண்ணியிருக்காரு இசையமைப்பாளர் ஷான் ரால்டன். படத்தில் மாண்டேஜ் பாடல்கள் தான் கதையை நகர்த்த மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் தொட்டு தழுவும் தென்றலே எதிராக இங்கே சந்தோஷன்ற 2 பாடல்களும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மண்டையில் ஓடிட்டு கூடவே வருது. ஒரு லைட் ஹார்ட்டட் கதையை கடைசி வரைக்கும் எங்கேயும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிஜமாவே லைட்டாக அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் பாலாஜி வேணுகோபாலும் ரைட்டர் கார்கி பாபாவும். அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு கேரக்டர் படுற கஷ்டங்களை சோகத்தை புழிஞ்சு நிறைய நெகட்டிவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கேரக்டருடைய நேச்சரையே ஹாப்பி கோ லக்கி ஆர் ஹாப்பி கோ அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி வச்சதுனால அந்த கேரக்டருக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தான் டீல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் செகண்ட் ஹாஃபில் சில க்ரூஷியலான மொமெண்ட்ஸில் படத்துக்கு எதிராகவும் ஒர்க் ஆகுது. யோகி பாபுவுக்கு வேலையில் வர பிரச்சனைகள், அவருடைய பர்சனல் லைஃப், கார் வந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் வர சேஞ்சஸ், வீரா கூட அவருடைய அந்த ஈகோ கிளாஷ்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் அதிகம் நம்மளை யோசிக்க விடாமல் சுவாரஸ்யமாக நகர்ந்துருது. இந்த படத்துடைய முக்கியமான மிகப்பெரிய பிளஸ் இதோடைய ஹியூமர். படம் முழுக்க சின்ன சின்ன 1-லைனர்ஸ் 2-லைனர்ஸ் சென்சிபிளான வசனங்கள்னு வச்சிருக்காங்க. அங்கங்கே கைத்தட்டல்கள் வாங்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் கதை எங்கெங்கேயோ போகிற மாதிரியான ஒரு ஃபீல். அந்த கடத்தல் சம்பவம் அது சம்பந்தமான காட்சிகளில் ஹியூமர் இருந்தாலும் அது இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஷார்ப்பாக இருந்திருக்கலாம். வீரா கேரக்டரை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு வச்சதுனால அவரால் ஒரு நேர்மையான ஹீரோவுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஹீரோ கேரக்டர் வர பிரச்சனைகள் இன்னும் கூட அழுத்தம் இருந்திருக்கலாம். அதனால கம்பேரிட்டிவ்லி இந்த காட்சிகள் முதல் பாதி அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லைன்னா கண்டிப்பாக தோணுது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லைட்டாக இந்த விஷயங்களை டீல் பண்ணவும் இது ஒரு காரணம். அவ யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு போலீஸ் கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி பில்டப்போட ஆரம்பிக்கப்பட்டாலும் அது பெரிய இம்பாக்டாக கொடுக்கல. காரை யார் திருடினாங்க, எதுக்கு திருடினாங்க, அந்த கார் சம்பந்தமா ஒரு ரேன்சம் கால் வருது, இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் இந்த லக்கி மேன் சில ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலும் காதை கிழிக்கிற ரீரிகார்டிங், கண்ணை பறிக்காம கண் பார்வையே பறிக்கிற வேகமான எடிட்டிங், ஹார்ஷ் லைட்டிங், அதீதமான வயலன்ஸ்லாம் இருக்கிற யூஸ் சர்டிஃபைட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி இல்லாமல் நிஜமாவே நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் லைட் ஹார்ட்டட் என்டர்டெயின்மெண்ட்டும் நல்ல ஹியூமரும் இருக்கிற யூஸ் சர்டிஃபைட் ஃபேமிலி என்டர்டெய்னர் திரைப்படம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த உலகத்திலேயே உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ இயற்கை அதுதான் முதல்ல உன்கிட்ட போடுங்க. ஏன் சொல்லு, அதுவும் இல்லாம உன்னால வாழ முடியுங்கிறத கற்றுக் கொடுக்கத்தான்.